தமிழகத்தில் பெண்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு முக்கியமான நற்செய்தி தான் இப்போ ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. அதாவது பெண்களுடைய கோரிக்கை நிச்சயமா நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ பெண்கள் அப்படி என்ன கோரிக்கை வைத்திருந்தாங்க, எந்த விஷயம் நிறைவேறியிருக்கு என்பதை நாம இந்த வீடியோக்குள்ள போய் விரிவாக பார்த்து பயன்பெறலாம். பெண்களின் பல நாள் கனவு எதிர்பார்ப்பு பற்றி இப்ப நம்ம முழுமையாக பார்க்க போறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை உயர்வு இப்ப நிச்சயமா உறுதியானது என்ற தகவல் இப்ப புதிய அப்டேட்டாக வெளிவந்திருக்கு. இந்த அப்டேட்டை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் அவர்கள் ஒரு குட் நியூஸாகவே பெண்மணிகளுக்கு இந்த தகவலை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. அதாவது பெண்கள் இப்ப வருமா அப்ப வருமா என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த மகளிர் உரிமை தொகை 2500 நிச்சயமா நிறைவேறிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்ப வெளியாகி வந்திருக்கு. ஸோ இந்த தகவல் பெண்கள் மத்தியில இப்ப பேசக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பெண்களுடைய பல நாள் கனவு, பெண்களுடைய கோரிக்கை, பெண்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு இப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை பெண்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த விஷயம் பெண்களுக்கு மட்டுமில்லாமல் அவர்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமா ஒரு உதவியாக இருக்கக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. என பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 உரிமை தொகை கிடைக்கும் போது கண்டிப்பா அவர்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குதோ இல்லையோ, அவர்களுடைய குடும்பத்திற்கு கண்டிப்பா உதவக்கூடிய ஒரு வகையில இது நிச்சயமா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக அந்த பணத்தின் மூலம் அவருடைய குடும்ப கஷ்டத்திற்கு உதவக்கூடிய ஒரு வகையில இருந்திருக்கலாம். இப்ப மீதம் 2500 இப்ப வரும் பொழுது கண்டிப்பா அவருடைய கஷ்டம் பாதி அளவு குறையக்கூடிய வாய்ப்பு இதனால நிச்சயமா இருக்கிறது. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்று எதிர்பார்ப்புக்கு மத்தியில் முக்கிய அறிவிப்பு இப்ப வெளியாகி வந்திருக்கு. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான தொடக்க கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் இப்போ ஒரு புதிய அப்டேட்டாக தெரிவித்து இருக்காங்க. தொடக்கப்பட்ட பணிகள் தீவிரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம விவரமாக பார்க்கும் பொழுது அமைச்சர் ஜெகதீஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. அதாவது வேகமாக அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா கூடிய சீக்கிரம் விரைவில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்ற தகவலையும் நாம தெரிவிக்கலாம். இந்த தகவல் அடிப்படையில பாத்தீங்கன்னா, தேவையான நிர்வாக நடைமுறைகள் நிறைவடைந்ததும் உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளுக்கு விரைவில் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட்டான தகவலுங்க. அதாவது இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்கனவே இதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வெளிவரும் என்று பெண்கள் முக்கியமா காத்து கொண்டு இருந்தாங்க. ஸோ இந்த அறிவிப்புக்கு இடையில அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மட்டுமில்லாமல் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேறக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. பட்ஜெட்டை சுற்றிய குழப்பத்திற்கு இதனால் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் நம்ம தெரிவிக்கலாங்க. நிதி சுமை காரணமாக மகளிர் உரிமை தொகை ஒருபுறம் பார்த்தீங்கன்னா வராது என்று சொல்லி இருந்தாங்க. பல அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய நபர்களும் 2500 கொடுப்பதற்கு எந்தவித சாத்தியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனாலும் தாவேக அரசு மகளிர் உரிமை தொகை 2500 கட்டாயம் அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும் என்று கால அவகாசம் கேட்டு இருந்தாங்க. அவர்கள் சொல்லியிருந்த கால அவகாசத்திற்குள் அவர்கள் இதற்கான முயற்சியும் இதற்கான ஒரு முடிவுகளும் தீவிரமாக எடுத்து வருவதாக அரசியல் வட்டாரங் ரீதியாக தெரிவித்து வராங்க. கண்டிப்பா இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா உங்க கைக்கு 2500 வந்து சேரலாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா நிதி சுமை காரணமாக நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. கடந்த சில நாட்களாகவே நிதி பற்றாக்குறை காரணமாக மகளிர் உரிமை தொகை நிச்சயமா வராது அப்படின்னு கூட ஒரு புறம் சொல்லி இருந்தாங்க. இந்த சூழல்ல பார்க்கும் பொழுது அமைச்சரின் அதிகாரப்பூர்வ விளக்கம் அந்த சந்தேகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவும் நாம பார்க்கலாங்க.
ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு என்பதை கூட நம்ம தெரிவிக்கலாங்க. அதாவது இந்த அரசியல் மக்களை ஏமாற்றாத ஒரு அரசியலாக, மக்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியலாக, மக்களுடைய கோரிக்கை என்னவா இருந்தாலும் அதற்கான முழு ஈடுபாடு, அதற்கான முயற்சி செய்து அது நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக செயல்பட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியல் கண்டிப்பா மக்களை யோசிக்கக்கூடிய ஒரு அரசியலாக மட்டுமில்லாமல் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசியலாகவும், மக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அரசியலாகவும் கண்டிப்பா செயல்பட்டு வருகிறது. என்னதான் பல அரசியல் கட்சி நேயர்களும் இந்த விஷயத்தை விமர்சித்து பேசி இருந்தாலும், இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொல்லி இருந்தாலும், இப்ப இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அமைதியாக செயல்பட்டு எந்த ஒரு பதிலையும் அளிக்காமல் கண்டிப்பா மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பாருங்க. இந்த விஷயம் மக்கள் கோரிக்கை மட்டுமில்லாமல் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாக்குறுதி என்று நாம பார்க்கலாங்க. அவர்கள் என்னென்ன சொல்லி இருந்தாரோ அது அனைத்துமே கூடிய சீக்கிரம் இது நிச்சயமா நிறைவேறும் என்று சொல்லி இருக்காரு. படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக செய்து வரக்கூடிய ஒரு அரசியலாக இப்ப செயல்பட்டு வராங்க. இந்த விஷயத்துல பயனாளிகளிடம் அதிகரித்த எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு என்று கேட்டீங்கன்னா, அமைச்சரின் இந்த அறிவிப்பு பெண்கள் மத்தியில வரவேற்பை பெற்றுள்ளது. பெண்களுக்கு மட்டுமில்லாமல் நிறைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் இது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தெரிவிக்கலாங்க. இதனால பெண்மணிகள் தினந்தோறும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலை குறைக்கலாம். பெண்களுக்கு இந்த ஒரு விஷயம் அவருடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்வதற்கு ஒரு உதவியாக இருக்கலாம். நிறைய குடும்பங்களுக்கு இது கண்டிப்பா உணவளிக்கக்கூடிய ஒரு உதவியாக கூட நீங்க பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா அனைத்து குடும்பங்களுக்கும் உதவியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 2500 உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்ற தகவலால் திட்டத்தின் பயனாளிகளிடையே நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அதிகரித்து இருக்கிறது. ஸோ இந்த விஷயத்துல இப்ப ரேஷன் கார்டு அப்ளை செய்து இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த திட்டம் கிடைக்குமா என்ற கேள்வி கண்டிப்பா இப்ப வருங்க. ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேரும் என்று அமைச்சர் அவர்களே சொல்லி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இப்ப நம்பிக்கை இரட்டைப்பாகவே அதிகரித்து இருக்கிறது. ஸோ இது போன்ற புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.